அழ ஆசைப்பட்ட மாதிரி அந்த அணுவை எப்படியாவது இன்னைக்கு நைட்டு கொல்லணும்டா. இத்தனை நாளா அண்ணனை ஜெயில வச்சதுக்கு நாம அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. சரியா சொன்ன. அணுவை கொன்னாதான் அண்ணன் மனசு ஆறும். அவளை விடவே கூடாது. டேய், உள்ள யாராவது ஏதாவது கேட்டா மாப்பிள்ளை வீடு இல்ல பொண்ணு வீடுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரிதா? வாங்க. டேய், வாங்கடா. வர சொன்ன இன்னும் காணோம். வருவானுங்களா இல்லையான்னு தெரியலையே. சொத்தப்பிட்டானுங்கன்னா பிளானே அவ்வளவுதான். இங்கயா? இங்கதான் யா, வெயிட் பண்ணு, வருவாரு. வந்துட்டானுங்க. இங்க வாங்கயா. அப்பா அவர் கூப்பிடுற போலாம். சரி வா போலாம். யோ, எங்கயா போனீங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆள் பிடிக்க வேணாமா? இவருதான் நான் சொன்ன ஆளு. இவனா? பார்த்தா பால் பாக்கெட் திருட மாதிரி இருக்கான். ஆமா, பொண்ணை தூக்கிடுவானா?
சார் ஆளை பார்த்து தப்பா இட போட்டுறாதீங்க. ஆ? ரவுடி குமாரோட அஸ்டண்ட் சைகை பார்த்தி. இவர் எந்த மாதிரி செய்கையா இருந்தாலும் செம்மையா பாப்பாப்ல. மார்க்கெட்லயே பட்ஜெட்டான ஆளு, ஃப்ரெண்ட்லி டைப்பு. இவர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா செம்மையா பாப்பாப்ல. கல்யாண பொண்ணுல உன்னை கடத்தணும். கடத்துவியா? கல்யாண பொண்ணுல ஒன்ன கடத்தணுமா? என்ன தலைவா சொல்ற? கல்யாண பொண்ணுனாலே ஒண்ணுதானே? சொன்னல பாத்தீங்களா ஆ? பார்ட்டி எப்படி கருத்தா பேசுறாப்ல. சரி சரி இருக்கட்டும். ஆ? இங்க பாருங்க, இங்க நடக்க போறது 2 கல்யாணம். அதுல நான் சொல்ற பொண்ணதான் நீங்க கடத்தணும். ஓ 2 கல்யாணமா? ஆ? அப்படி சொல்லுங்க. எத்தனை கிட்னாப் சீனை படத்துல பாத்திருக்கேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். டோன்ட் வெரி. ஆ, பாத்துக்கலாமா? என்னையா படம் பாக்குற மாதிரி சொல்ற? யோ, இதுக்கு முன்னாடி யாரையாவது கிட்னாப் பண்ணிருக்கியா? நோ 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 நோ. ஐ அம் ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்ஷா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? அப்ப இது வரைக்கும் நீ ஒரு கிட்னாப் கூட பண்ணது இல்லையா? இந்த செய்கை பார்த்தி இதுவரைக்கும் 16 செய்கைய கூட இருந்து பாத்திருக்கேன். டோன்ட் வெரி. வாங்க பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஓ, எந்த வேலையும் பார்க்காம எல்லா செய்கையும் பார்த்துக்கிட்டே நிக்கிறதுனால உன் பேர் செய்கை பார்த்தியா? எஸ் எஸ். என்னையா இவன் இப்படி சொல்றான்? இவனை நம்பி எப்படியா கடத்தல் பொறுப்பை ஒப்படைக்கிறது? யோ, இவன் சரியா பண்ணலன்னு வச்சுக்க, என் மாப்பிள்ளை என்ன கொன்னுடுவாயா? சார் அதெல்லாம் ஒப்படைக்கலாம் சார். 7 வருஷமா குமார் கூடவே இருந்தா அஸ்டண்ட். செய்கை பார்த்தி பக்காவா செஞ்சிருவாப்ல. என்னத்த செஞ்சிருவீங்க? யோ, இவன் பேசுறத பார்த்தா இவன் நம்மள செஞ்சிருவான் போல. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சார் நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு மார்க்கெட்லயே இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இவரே வச்சு மேனேஜ் பண்ணுங்க சார். இவனுங்களை நம்பி நம்ம களத்துல இறங்கணும், நாம செத்தோம். நானே களத்துல இறங்கி வேலையை முடிக்கிறேன். சஞ்சீவ், இந்த ப்ரூஃபை வச்சு எங்களை மாட்டி விட பாக்குற? இப்ப நான் பண்ண போற வேலையில இந்த பென்ட்ரைவ் பஞ்சர் ஆக போகுது பாரு. ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ். இனி செகண்ட் பிளானான ஸ்ரீஜாவை கடத்துறத நான் தடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஸ்ரீஜாவை கடத்துறத நான் சோலோவா தடுக்கிறேன்டா. தடுத்து உங்க பிளான முறியடிச்சு இந்த சிந்தாமணி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்டா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் அன்பே, ஊடலில் வந்த சொந்தம் யோ மாமா, மயக்கமே. நான் ஸ்ரீஜாவை எப்படி கடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா பாட்டு பாடிட்டு இருக்க? மாப்ள, மாமா பாட்டு பாடுறேன்னா என்ன அர்த்தம்? பிளானை ரெடி பண்ணிட்டேன்னு அர்த்தம். சிந்தாமணி மாதிரி அப்படியே லேடி கட்ட போட்டு அவ போன்ல இருந்தே பேசி ஸ்ரீஜாவை மாடிக்கு வர வச்சு மயக்க மருந்து அடிச்சு மயக்கம் போட வைக்க போறோம். மாமா, ஐடியாலாம் சரிதான். ஆனா நீ லேடி கட்ட போட்டுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே. என்ன மாப்ள இப்படி சொல்லிட்ட? இப்ப பாரு, ஜிகு ஜிகு ஜக ஜகா ஜகா. மாமா, அப்படியே சிந்தாமணி கெட்டப்ல சூப்பரா இருக்கீங்க மாமா. ஆமா, கெட்டப் ஓகே, போனுக்கு என்ன செய்வீங்க? கெட்டப்ப வர வச்ச நானு போனை வர வைக்கிறது பெரிய விஷயமா? இப்ப பாரு, உட்டாலக்கடி கிரிகிரி வாடா இங்க வடகரி. எப்படி? சூப்பர் மாமா, பின்ற அப்படியே நீ வேற லெவல் மாமா. அது ஓகே மாமா. ஸ்ப்ரேக்கு என்ன பண்ணுவீங்க? போனை வர வச்ச எனக்கு ஸ்ப்ரேவை வர வைக்க தெரியாதா? இப்ப பாரு, ஐசாலக்கடி கிரி 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 வாடா இங்க வடகரி. ஐயோ மாமா, ஸ்ப்ரேயும் வந்துருச்சு. சூப்பர் மாமா. இந்த மாதிரி நீங்க ஸ்ரீஜாவையும் வர வச்சிட்டீங்கன்னா கிட்னாப் ஈஸியா முடிஞ்சிரும்ல. சாரி மாப்ள, அது ஸ்கிரிப்ட்ல இல்ல. பட்டுன்னு கிட்னாப் பண்ணா சட்டுன்னு சீன் முடிஞ்சிரும். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது ப்ளே பண்ணாதான் மாப்ள நல்லா இருக்கும். அதனால மத்ததெல்லாம் நம்ம லைவ்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப பாரு, அவளுக்கு போன் பண்றேன், என்ன நடக்க போகுதுன்னு.
போகுதா? ரிங்கு போகுது. அம்மா சொல்லுமா. ஹலோ ஸ்ரீஜா, எங்கடி இருக்க? கீழே மண்டபத்துல தான் இருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மொட்டை மாடிக்கு வா. வரும்போது தனியா வா, அம்மாவை கூட்டு வராத. ஆமால. சரி சரி சரி, வா வா வா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது நீ மொட்டை மாடிக்கு வா. ஏன், அது ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீ வா. சரி வர. ஆமா, உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு கோல்டு. அத விட ஸ்ரீஜா, நீ முதல்ல மாடிக்கு வா. ஏன். சரி வர. மாப்பிள மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டா. சரி மாமா, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். போ போ ஓகேயா? போ போ. எங்கடா? தெரியலையே. தெரியல. என்னடா இது? அண்ணா, மேடம், ஆ பொண்ணு ரூம் எங்க இருக்கு மேடம்? மேல போய் லெஃப்ட்ல 2வது ரூம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி. டேய் வாடா. வாங்க. சஞ்சீவ், மனசளவில் நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கே மேரேஜ் ஆயிடுச்சு. சாங்கியம் நடக்கும்போதே உன் கூட 100 வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு அது போதும் சஞ்சீவ். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? இரு வரேன். டேய், அனு ரூம் வேணா இதுவா இருக்கலாம். ஆனா அனு அங்கதான்டா இருக்கான். இப்பதான்டா என் கண்ணால பார்த்தேன். நானே குழம்புற. உனக்கு அனு முக்கியமா, அனுவோட ரூம் முக்கியமா? நமக்கு அனு தானே முக்கியம். அவ அங்கதான்டா இருக்கா. யார் நீங்க? இதோ பாருடா, யார் நீங்களா?
எங்க அண்ணன் எம்எல்ஏ தெரியுமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்க எம்எல்ஏ அண்ணனை கேஸ் போட்டு உள்ள தள்ளல. ஐயோ இவங்களா அக்கான்னு நினைச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. எங்க அண்ணனை ஜெயில தள்ளினதுக்கு உன்னை பழி வாங்க வந்திருக்கோம். உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி கொல்ல போற. நீ துடி துடிச்சு சாக போற. அப்படி நாங்க செஞ்சாதான் இவ்வளவு நாள் ஒன்னால ஜெயில இருந்தாரு எங்க அண்ணன், அவரோட ஆத்திரம் அடங்கும். யாராவது காப்பாத்துங்க. வாடா, அவளை புடிங்க. புடிங்க. ஏய், வா, விட்றா அவளை. ஏய், என்ன கத்துற? விடுங்க. ஏய், ஏய், கத்தாத. விடுங்க. சொல்றான்ல. யாராவது காப்பாத்துங்க. ஏய், ஐயோ. விடுங்க. அவ்வளோ தைரியம் தான் எங்க அண்ணனையே ஜெயிலுக்கு அனுப்ப நீ. ஐயோ எல்லாம் ஓடி வாங்க, கொலை நடக்கிறது. எல்லாம் ஓடி வாங்க, எல்லாம் ஓடி வாங்க, கொலை நடக்கிறது. ஐயோ கொலை நடக்கிறது. எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாரும் ஓடி வாங்கோ, எல்லாம் வாங்கோ. அண்ணா கூட்டம் கூட்டிட்டு போகுது. இனிமே இவ்வளவு நம்ம கொண்டா அண்ணனுக்கு தான் பிரச்சனை. வாங்க நம்ம எல்லாம் போயிடலாம். வாங்க. அச்சோ யாரா ஓடி வாங்கோ, சீக்கிரம் ஓடி வாங்கோ. நாளைக்கு அக்கா கல்யாணம். அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும். ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். என்ன பண்ணலாம்?